இவர்களுடைய திருமண வாழ்வு என்பது இவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கு 3ஆம் வீட்டில் உச்சம் என்பதனால் நல்ல பெயர் புகழ் அந்தஸ்தும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்வின் பால் ஏற்படும். இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடியது குரு என்ற கிரகம். இவர்தான் புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறார். அதனால்தான் நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னேன், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் கொஞ்சம் அதிகம் மெனக்கெட வேண்டிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படும். இவர்களுடைய வெற்றி ஸ்தானாதிபதி இவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் உச்சம். இவர்களுடைய இந்த அஷ்டமஸ்தானம் என்பது மேஷத்துக்கு 12ஆம் வீடாக வருகிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இவர்களுக்கு வெற்றி ஸ்தானாதிபதி சுக்கிரன், அவர் 8ஆம் வீட்டில் உச்சமடைகிறார். இந்த 8ஆம் வீடு என்பது மேஷத்திலிருந்து 12ஆம் வீட்டுக்கு விரயமாக வருவதனால் ஒரு பெரிய ஒரு தொகையை செலவு செய்தோ அல்லது ஒரு பெரிய ஒரு கடினமான உடல் உழைப்பை கொடுத்துத்தான் இவர்கள் அந்த வெற்றியை